அக்கிபங்க்சர் மற்றும் பிராணிக் அக்கிபங்க்சர் இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது பலருக்கும் உள்ள கேள்வி. அக்கிபங்க்சர் அப்படிங்கிறது நம் கண்களால் பார்க்கக்கூடிய ஸ்தூல உடல், விசிபிள் ஃபிசிக்கல் பாடியில் வழங்கக்கூடிய சிகிச்சை. அந்த உடலில் இருக்கும் அக்கிபங்க்சர் புள்ளிகளில் ஒரு மெல்லிய மயிரிழை போன்ற ஊசிகளை செருகி வழங்கக்கூடிய சிகிச்சையை நாம் அக்கிபங்க்சர் அப்படின்னு சொல்கிறோம். பிராணிக் அக்கிபங்க்சர் அப்படிங்கிறது 2 சிகிச்சை முறைகளினுடைய தொகுப்பு. பிராண சிகிச்சையையும் அக்கிபங்க்சரையும் இணைத்து வழங்கக்கூடிய சிகிச்சையை நாம் பிராணிக் அக்கிபங்க்சர் அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல நம்முடைய டாக்டர் வஹாப்ஸ் பிராணிக் அக்கிபங்க்சர் மருத்துவமனைகளில் அக்கிபங்க்சரை தான் நம்ம செய்துட்ருந்தோம். அக்கிபங்க்சர் செய்ய தொடங்கிய ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ளாகவே பிராண சிகிச்சையை பயிலக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. இதை பயிலும்போது தான் கிராண்ட் மாஸ்டர் ஜோ கோக்ஸே அவர்கள் ஒவ்வொரு அக்கிபங்க்சர் புள்ளியும் ஒரு எனர்ஜி சென்டர், ஒரு சக்கரம் அப்படிங்கிறத விஞ்ஞானபூர்வமாக நிரூபிச்சிருந்தாங்க. அப்போ தான் இந்த 2 சிஸ்டத்தையும் நாம் ஏன் தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம்? உலக அளவில் பிராணிக் ஹீலர்ஸ் தனியாக இந்த சிகிச்சையை செய்கிறாங்க, அக்கிபங்க்சரிஸ்ட்டும் அக்கிபங்க்சர் சிகிச்சை தனியாக செய்கிறாங்க. இந்த 2ஐயும் இணைத்தால்தான் அது ஒரு முழுமையான சிகிச்சை முறை அப்படிங்கிறத நாங்கள் எங்களுடைய மருத்துவ அனுபவத்தில் உணர்ந்ததால் எங்களுக்கெல்லாம் பிராண சிகிச்சைக்கு வழிகாட்டியாக இருந்த டாக்டர் ரமேஷ் போன்றோரிடம் அறிவுரை பெற்று அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் இந்த 2 சிகிச்சை முறைகளையும் இணைத்து பிராணிக் அக்கிபங்க்சர் அப்படிங்கிற ஒரு மாடியூலை 2004 இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஏறக்குறைய இன்று வரை இது உலகின் தனித்தன்மை வாய்ந்த ஒரு சிகிச்சை முறையாக இருக்குது. இப்படி ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கம் இல்லை. ஆனாலும் நீங்கள் கூகுளில் பிராணிக் அக்கிபங்க்சர் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது டாக்டர் வஹாப்ஸோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்குது. முதல் சில ஆண்டுகள் இந்த 2 சிகிச்சை முறைகளையும் இணைத்து பலவிதமான R&D ஒர்க்ஸ் எல்லாம் செய்த பிறகு இதை ஒரு ஃபார்மேட்டாக க்ரியேட் பண்ணி பிராணிக் அக்கிபங்க்சர் அப்படிங்கிற மாடுலேயே நாம் பலருக்கும் பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு நிலையை அடைந்தோம். நம்முடைய மருத்துவ மையங்களில் பயிற்சி பெற்றவர்களுக்கு இந்த பிராணிக் அக்கிபங்க்சர் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷனை சொல்லிக் கொடுக்குறோம். இந்த 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம் ஸ்தூல உடலுக்கு மட்டும் வழங்கக்கூடிய சிகிச்சை முழுமையானதல்ல. நம் உடலை சுற்றி உள்ள ஒளி உடல் ஆறாவிற்கும் இணைத்து வழங்கக்கூடிய சிகிச்சை தான் முழுமையான பலன்களை தரவல்லது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டதால் இந்த காம்பினேஷனை தொடர்ந்து செய்துகிட்டு இருக்கிறோம். இதன் மூலமாக துல்லியமாக நோய்க்கான காரணத்தை கண்டறிய முடியும். இந்த காம்பினேஷன், அதாவது பிராணிக் அக்கிபங்க்சர் மூலமாக கிடைக்கும் நிவாரணங்கள் நிரந்தரமானதாக இருக்குது. நோயாளிக்கு மிக விரைவான பலன்கள் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நாடி பரிசோதனை கூட நோயாளியை தொடாமலேயே செய்ய முடியும். நோயாளியினுடைய எனர்ஜி பாடியை டச் பண்ணியே, அவங்க ஆறாவை டச் பண்ணியே நாம் நாடி நிலையை அறிய முடியும். இந்த பல்ஸ் டயக்னோசிஸ்க்காக பேஷண்ட்டை நாம் டச் பண்ண வேண்டியதில்லை. பிராணிக் ஹீலர்ஸ்க்கு தெரியும், இந்த பிராண சிகிச்சையை நாம் டிஸ்டன்ட் ஹீலிங்காகவும் பண்ண முடியும். நோயாளி இருக்கும் இடத்திலேயே ரிசப்டிவாக இருந்தாங்கன்னா நாம் இங்கே இருந்தே அவங்களுக்கு சிகிச்சை வழங்க முடியும். அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கு பலரும் புரிந்து அந்த சிகிச்சையை மேற்கொள்கிறாங்க. நோயினுடைய தன்மையையும் அதற்கான காரணம், ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத துல்லியமாக கண்டறிந்து நம்மால் முழுமையான சிகிச்சை வழங்க முடியும். பிராணிக் அக்கிபங்க்சர் அப்படிங்கிற இந்த சிஸ்டம் 2 சிகிச்சை முறைகளினுடைய தொகுப்பு, பிராண சிகிச்சை மற்றும் அக்கிபங்க்சர். இந்த 2 சிகிச்சை முறைகளின் நுட்பத்தை பயன்படுத்தி நாம் சிகிச்சை வழங்குகிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த பிராணிக் அக்கிபங்க்சர் அப்படிங்கிற இந்த காம்பினேஷன் குழந்தைகளுக்கு சிகிச்சை வழங்குவதற்கு பெரிதும் பயன்படுது. குறிப்பாக ஸ்பெஷல் சில்ட்ரன், இப்போ ஒரு ஆட்டிசம், ADHD, செரிப்ரல் பால்சி, ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன்ஸ், இவங்களுக்கெல்லாம் அக்கிபங்க்சர் ஊசிகளை போட்டு சிகிச்சை வழங்குவது ரொம்ப சிரமம். அந்த குழந்தைகள்
அக்குபஞ்சர் ஊசிகளோட ஒரு இடத்துல அமைதியாக உட்கார மாட்டாங்க. பிராணிக் அக்குபஞ்சர் சிகிச்சை மூலமாக இதை சாதிக்க முடியுது. இப்போ நம்முடைய மருத்துவமனைகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரன் எல்லாருக்குமே அக்குபஞ்சர் ஊசிகள் போட்டு ஒரு 20 நிமிடங்கள் அவர்களை நம்ம ரிட்டைன் பண்ண முடியுது. இது இந்த சிகிச்சை முறையினுடைய மிகப்பெரிய சிறப்புன்னு நான் சொல்வேன். ஏறக்குறைய 22 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பிராணிக் அக்குபஞ்சர் அப்படிங்கிற இந்த காம்பினேஷனை நம்முடைய மருத்துவமனைகளில் வழங்குகிறோம். குழந்தைகளுக்கு இதன் மூலமாக வழங்கக்கூடிய சிகிச்சை மிகச்சிறந்த பலன்களை வழங்குது. அக்குபஞ்சருடன் பிராண சிகிச்சையையும் இணைத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஹீலர்ஸுக்கான ஒரு ப்ரொடெக்ஷனும் கிடைக்குது. இதை பற்றியெல்லாம் நாம் இன்னும் விரிவாக அடுத்தடுத்த எபிசோடில் பேசலாம். பட் பிராணிக் அக்குபஞ்சர் அப்படிங்கிறது 2 சிகிச்சை முறைகளினுடைய தொகுப்பு. நம் கண்களால் பார்க்கக்கூடிய ஸ்தூல உடல், நம் கண்களால் பார்க்க முடியாத ஒளி உடல் ஆரா, இரண்டிற்கும் இணைத்து வழங்கக்கூடிய சிகிச்சை பிராணிக் அக்குபஞ்சர். ஸோ இது பற்றி மேலும் விவரங்கள் தேவை அப்படின்னா எங்களோடு நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் தொடர்பு கொண்டு விளக்கங்கள் பெற முடியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.